கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி நிகழ்ந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு இந்த ஆண்டின் முதல் காலாண்டை முடித்து இரண்டாவது காலாண்டில் குருபகவான் பயணிக்கவுள்ளார். அதாவது குருபகவானோடு மற்ற கிரக சேர்க்கையால் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் இந்த இரண்டாவது காலாண்டு காலமான ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய 3 மாதங்களில் நிகழவுள்ளது என்பதை பார்ப்போம். இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனிபகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த மாதிரியாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மாதங்களில் பலமான அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களை குருபகவான் அள்ளிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவான் சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் உங்களுக்கு கருதப்படுகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் முதல் காலாண்டான மே ஜூன் ஜூலை மாதங்களில் இல்லாத பிரம்மாண்டமான அதிரடியான அடுத்துவரும் இரண்டாவது காலாண்டான ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 3 மாதங்களில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும்போது அவருடன் செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கலயோகத்தை இந்த காலகட்டத்தில் வலுவாக ஏற்படுத்துகிறார். கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் குருபகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனிபகவானுக்கு சமகிரகமாக கருதப்படுகிறார். எனவே ராசிக்கு சகாயமானவராக குருபகவான் இருக்கிறார். குருபகவான் மிகவும் பலமாக முழு சுபகிரகமாக நவகிரகங்களின் தலைவனாக இருக்கிறார். இப்படிப்பட்டவர் ராசிக்கு 2 4 5 7 9 11 ஆகிய இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் அதீதமான யோகங்களையும் வாரி வழங்குவார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு 4ஆம் இடத்தில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் எனக்கு எதுவும் நன்மைகள் கிடைக்கவில்லையே என்று வருந்திக்கொண்டிருக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனிபகவான் ஜென்மராசியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு மிகவும் பலமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும். இதற்கு இணங்க கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவானின் சுப பார்வைகள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் வலுவாக கிடைக்கிறது. குருபகவானுடைய சுபபார்வையான 5ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் விழுகிறது. எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிக்கல்கள் பிரச்சனைகள் தடைகள் இந்த காலகட்டத்தில் நீங்குகிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பரம்பரை சொத்தில் இருக்கக்கூடிய பாகப்பிரிவினை பிரச்சனைகள் போன்ற மேலும் பல சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த இரண்டாவது காலாண்டு காலகட்டம் அமைகிறது. நீண்ட காலங்களாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் உடன்பிறந்தவர்களுடன் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மனவருத்தங்கள் மனசங்கடங்கள் போன்றவைகள் விலகி ஒற்றுமை மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் கருதப்படுகிறது என்பதை குருபகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். ஆக குருவின் 5ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிவதால் இவ்வாறான மேலும்பல நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. மேலும் செவ்வாய் பகவானும் குருவுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறப்பான மாற்றங்களை கண்டிப்பாக பலமாக சந்திப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதுதான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது. மேலும் குருபகவானுடைய 7ஆம் பார்வையான சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு வலுவாக கிடைக்கிறது. எனவே இதுவரையில் இல்லாத அளவிற்கு உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் குருவின் பார்வை காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட மேலும்பல உத்தியோகம் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் திடீரென நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்துமே மறையக்கூடிய யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான மாற்றங்களை குருபகவானின் சுபபார்வையால் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்யப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார். குருபகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வீண்விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு.
என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களிடமிருக்கும் பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான யோகங்களும் குருபகவானின் பார்வையால் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் சுபச்செய்திகளை இனிதாக சந்திப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருந்த காரியதடைகள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை லாபங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுடைய விரய செலவுகளை முதலீடுகளாக அல்லது புதிதாக திட்டமிடக்கூடிய சுபவிரயங்களாகவோ மாற்றிக் கொள்வதற்கான யோகங்கள் குருபகவானின் பார்வையால் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது. குறிப்பாக அக்டோபர் 15ஆம் தேதிக்கு முன்னதாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பல இனிதான நற்செய்திகளை நீங்கள் பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக குருபகவான் இருக்கிறார். தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. மேலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மசனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருமணயோகம் குழந்தை பாக்கியம் மற்றும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் போன்ற அனைத்துமே இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை குரு மற்றும் அவருடன் செவ்வாய் இணைந்து உருவாகி இருக்கக்கூடிய குருமங்களயோகம் உறுதிப்படுத்துகிறது. இந்த காலகட்டத்தில் குருமங்களயோகம் மிகவும் பலமாக கிடைப்பதால் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான யோகங்கள் உண்டு. என்பது மட்டுமில்லாமல் பழைய வீட்டை பழுதுபார்த்து புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்களை குடும்பரீதியாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக உண்டு என்பதை குருபகவானுடைய சஞ்சார அமைப்பும் அவருடைய சுபபார்வைகளும் அவர் செவ்வாயுடன் சேர்க்கை பெறுவதால் ஏற்படக்கூடிய குருமங்களயோகங்களும் தீர்க்கமாக திட்டவட்டமாக உறுதி செய்கின்றன. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதால் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மனநிறைவை அளிக்கக்கூடிய நல்லபல நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் சார்ந்த சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் குறைந்து மறைகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிசுமை குறைவதால் உத்தியோகம் ரீதியான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறையில் புதிய பெரிய அளவிலான முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிந்து மேற்கொள்ளலாம். அவற்றில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக சனிபகவான் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. என்பது மட்டுமில்லாமல் வெகுகாலங்களாக நீங்கள் சந்தித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது. வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் திட்டமிட்டபடி புதிய தொழில் துவங்குதல் புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற அனைத்துமே உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய சிரமங்களும் இந்த காலகட்டத்தில் மறைவதால் நல்லபல ஒத்துழைப்புகள் நிறைந்து கிடைக்கும். என்பது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களின் ஆதரவுகளும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் பொதுவாழ்க்கை அரசியலில் இருப்பவர்கள் எதை செய்தாலும் அதை நிதானமாகவும் சிந்தித்தும் பொறுமையாகவும் மேற்கொள்ளப் போவதால் அவற்றில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் உண்டு. மிகவும் வலுவாக கடைசி நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கலைத்துறையில் அதிகரித்து வந்து கொண்டிருந்த குறுக்கீடுகள் விலகும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல முன்னேற்ற யோகங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் கனகச்சிதமாக முடியும். நீங்கள் எதை செய்தாலும் துணிந்து முடிவு எடுக்கக்கூடிய யோகங்கள் உருவாகியுள்ளது. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது.
மாணவ மாணவிகளுக்கு அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பலமாக கிடைக்கிறது. எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு. இந்த காலகட்டத்தை நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய குருபகவான் ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்.